நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டு விழா ஜனவரி 13ஆம் தேதி 2016 அன்று சீரும் சிறப்போடும் காலையில் இருந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த நம் பள்ளியின் விழாவின் வருகை தந்து இந்த விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஊர் பிரபலங்கள் இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் மற்றும் இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அதற்கு மேலாக நம் பள்ளியுடைய தூண்கள் வருங்கால இந்திய தூண்களாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை வேளையில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இந்த ஆண்டு விழாவில் மாலை வேளையில் இங்கு வீட்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் சந்திப்பதில் பார்த்ததில் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். இந்த ஆண்டு விழா பள்ளி மாணவ மாணவர்களையே ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்காக நடத்தக்கூடிய விழா. மாணவ மத்தியிலே தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்து
நம்முடைய பள்ளியுடைய வளர்ச்சிக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணியே இல்லை நம்முடைய பள்ளிக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்து இந்த பள்ளியை ஒரு நீர் வளமிக்க ஒரு பள்ளியாக மாற்றிய பெருமை நம்முடைய ஊர் தொழிலதிபர் திரு ஏ பி நடராஜன் அவர்களை சாரும் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் ஏன்னா அந்த பெரியவரை முதல்ல புகழ்ந்துட்டு அவரை அப்ரிசியேட் பண்ணிட்டு தான் ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிக்கு முதல் முத்து அவர் தான். மேலும் இன்று நம்முடைய பள்ளிக்கு செயலராக மிக சிறப்பாக நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியின் செயலர் திரு பவானி கலைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய பள்ளிக்கு 2 வருடங்களாக வருகை வந்து மிக அரிய பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை அத்தான் மதிப்புக்குரிய பொன்னுசாமி ஓய்வு சிறஸ்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கிளாப் பண்ணிக்கலாம் எல்லாருமே. மேலும் இந்த பள்ளியினுடைய கட்டிடம் இந்த பாத்தீங்கன்னா பழங்கால கட்டிடம் மாதிரி வலிமை பெற்று வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு அச்சாதிகளாக 2 பேர் அன்புக்குரிய அத்தான் பொன்னுசாமி அவர்கள், இன்னொருவர் வந்து நம்முடைய கடற்கரை பஞ்சாயத்து இருந்த அன்புக்குரிய சித்தப்பா திரு வைத்திலிங்கம் அவர்கள் அவர்களையும் இங்க பள்ளிக்கு வருகிறதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகிறவர்கள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய பள்ளியினுடைய 10வது வகுப்பு 12வது வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் போட்டு ஆண்டுதோறும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாய் கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய காவலாக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் திரு பால்பாண்டி தேவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கைத்தெல்லாம் காணாது நல்ல குழப்பம் அவங்களுடைய முடிவு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம பள்ளியினுடைய செயல்பாடு அவங்களுடைய அதான் பேசிக்கல அவங்களுடைய அந்த பள்ளி மேலே கூடிய அக்கறையின் மேலே இந்த பள்ளியை வந்து கொண்டிருக்கிறது பார்க்கணும். அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய மாணவ மாணவிகளை உடல் நலத்தோடும் விளையாட்டில் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் தலா 10,000 ரூபாய் கொடுத்து அந்த விளையாட்டுக்கான பரிசுகளை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கவேல் அவர்கள், தங்கவேல் ஜோமால் சங்கரவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் ஊக்குவிக்கும் வகையில் தலா 1000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தன்னுடைய செயல்பாட்டை கண்டினியூஸா நடந்து கொண்டிருக்கிற எஸ்கேஎஸ் பிரிக்ஸ் எம்எஸ் முருகன் அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய பள்ளிக்கு வருகை வந்து நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிக்காக சில ஆலோசனைகளை அரிய பல ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கூடிய பஞ்சாயத்து துணைத் தலைவர் திரு காங்கிரஸ் பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்து
சமீப 2 ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியினுடைய நம்முடைய கிராமப்புற குழந்தைகளுக்காக, குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக இன்னொரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த பள்ளி பிபிஎம்இ, அதாவது பிவிஎம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் திரு அன்புக்குரிய சகோதரர் எஸ் முத்துக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கிளாப் பண்ணலாம்ல. மேலும் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசான்களாக திகழ்ந்து பள்ளியினுடைய பெருமை சீரும் சிறப்போடும் செய்து தன்னுடைய பணியை முடித்து இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ஜானகி அம்மையார் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய பள்ளிக்கு அந்த மேல இருக்க பில்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் டொனேட் பண்ணி நம்முடைய பள்ளியோட வளர்ச்சிக்கும் கூட முன்னாள் ஆசிரியர், மிக சிறப்பு பெற்ற ஒரு துணை தலைமை ஆசிரியர் அவர்கள் திரு எம் பார்வதி ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய பள்ளிக்கு முன்னாள் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் மிக அதிகமான உதவிகளை செய்து 1959 ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய பள்ளிக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் என்னும் நல்ல மாணவர்களை உருவாக்கி, தரமான மாணவர்களை உருவாக்கி நம்முடைய பள்ளியில் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் திரு சுப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இது கிளாப் பண்ணுங்க பையன். அன்புக்குரிய என்னுடைய சகோதரர், எனக்கு முன்னாள் தலைமை ஆசிரியராக சுமார் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக சீரும் சிறப்போடும் இந்த பள்ளியை வழிநடத்தி செய்து எனக்கு ஒரு பெரிய ஆசனாக திகழ்ந்து பிவிஎம் அந்த மெட்ரிக் பள்ளியுடைய இப்பொழுது இயக்குநராக திறமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் எஸ் ஐயாதுரை அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாக உறுப்பினர் திரு தயாபரசி அன்புக்குரிய சகோதரர் அவர்களை நம்முடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய பொருளாளர் திரு பள்ளி நிர்வாகத்தினுடைய பொருளாளர் திரு ஹரிகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்து வெண்ணிலிங்கபுரத்தை சேர்ந்த திரு சுப்பையா பாண்டியன் அவர்களை, அதாவது பள்ளியுடைய செயல்களை உச்சுக்கு வந்து ஆண்டுதோறும் நம்முடைய பள்ளியோட வளர்ச்சிக்கு அக்கறை காட்டக்கூடிய ஒரு நபர் சுப்பையா பாண்டியன் அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றேன். சார்பாக வரவேற்கின்றோம். அடுத்து நம்முடைய பள்ளிக்கு அதிக பல நன்மைகளை செய்து கொண்டு ஊரின் பிரமுக அன்புக்குரிய சகோதரர் ஆர் ஜெயம் அவர்களை என்னுடைய அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இந்த விழாவின் 2ஆம் நிகழ்ச்சியாக பள்ளியினுடைய ஆண்டு அறிக்கை ஸ்ரீ அமிர்தவல்லி ஆசிரியை உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள்.
பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நிதி நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு விழா இம்முப்பெரு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்ய வந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முன்னிலை வைக்கும் பெரியவர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டறிக்கை. கேட்கும் ஒரு வார்த்தை, உதிக்கும் ஓர் எண்ணம், உள்ளெனும் ஒரு உணர்வு, ஏற்படும் ஒரு அனுபவம், உள்ளே நடந்தேறும் ஒரு நிகழ்வு, அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடலாம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிக சிறந்த வழி மற்றொருவரை மகிழ்ச்சியாக இருப்பதுதான். இந்த வாக்கியங்களை உண்மையாக்க தோன்றியதுதான் நம் ஊர் பெரியவர்கள் போற்றத்தக்க உயர்ந்த எண்ணம் கொண்ட தெய்வ பிறவிகள். நம் ஊர் குழந்தைகள் மற்றும் நம் ஊரை சுற்றியுள்ள பல கிராம குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கி பல உயர்நிலையை அடைய வேண்டும் என்றும் கல்வியில் வளர்ச்சி பெற வேண்டும் என எண்ணி மிக பின்தங்கிய மாணவர்களும் பயன்பெறும் வகையில் தென்பெண்தவளம் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் ஆலங்குளம் வட்டத்தில் அமைந்த வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் 1959ஆம் ஆண்டு நம் பள்ளியை தோற்றுவித்தனர். 1997ஆம் ஆண்டு +2 ஆரம்பிக்கப்பட்டு மேல்நிலை பள்ளியாக உருவெடுத்தது. இன்று இப்பகுதியில் மிக சிறந்த மேல்நிலை பள்ளியாக இயங்கி வருகிறது. டோனர் மெம்பர் 9 பேரும், கல்வியில் ஆர்வமுள்ள மெம்பர் 3 பேரும், ஆக மொத்தம் 12 பேர் அடங்கிய குழு இப்பள்ளியை புறம்பட நடத்தி வருகிறது. இப்பொழுது நம் பள்ளியின் தலைவராக திரு போ சந்திரவேல் அவர்களும், செயலராக திருமதி ஏ பவானி கலிச்செல்வன் அவர்களும், பொருளாளராக திரு அறிவன் அவர்களும், பள்ளி தலைமை ஆசிரியராக திரு முகன் அவர்களும் பள்ளியை மிக நல்ல முறையில் நடத்தி வருகின்றனர் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியில் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் 24 பேரும், அரசு அலுவலர் 3 பேரும், மொத்தம் 27 பேரும், சுயநிதி ஆசிரியர்கள் 25 பேரும் நம் பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றனர். நமது பள்ளியின் கீழ் இயங்கி வரும் வார சந்தையின் மூலம் வருமானத்தை கொண்டு 25 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியின் கட்டிட வளர்ச்சி. 2015-16ஆம் கல்வி ஆண்டில் நமது பள்ளியின் நிர்வாகக்குழு உறுப்பினர் ஓய்வு பெற்ற சிரஸ்தார் திரு ஐ பொன்னிச்சாமி அவர்களின் சிபாரிசில் திரு விஜயகுமார் திட்ட இயக்குனர் அவர்களின் உதவியுடன் நமது பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆர் பி பிரபாகரன் அவர்கள் தங்கள் தொகுதி நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாயும், நமது பள்ளியில் படித்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்களின் நன்கொடையாலும் சுமார் 35 லட்சம் ரூபாய் செலவில் இப்பிரமாணமான கட்டிடம் கட்டப்பட்டு 29/6/15 அன்று மிக சிறப்பான முறையில் நமது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் பி பிரபாகரன் அவர்கள் தலைமையில் சிறப்பு விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாரத் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் மூலம் கடந்த ஆண்டு மழைநீர் சேகரிப்பு, குடிநீர் வசதி, சுகாதார வளகம் போன்றவை செய்து தரப்பட்டது. பாரத் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திரு வி நடேசன் அவர்களையும் மூத்த திட்ட மேற்பார்வையாளர் ஆர் வெங்கடேசன் அவர்களையும் நாம் மனமாற பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். ஏனெனில் இப்பெரியவர்கள் நம் பள்ளிக்கு மிக அதிக அளவில் உதவி புரிந்து வருகின்றனர். எண்ணத்தால் உயர்ந்த பெரியவர்கள் நம் பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளதால் கூடுதலாக இந்த கல்வியாண்டில் 3 லட்சம் ரூபாய் செலவில் மற்றும் ஒரு சுகாதார வழங்கும் கட்டப்படும் வரையில் உள்ளது. இது விரைவில் திறக்கப்பட உள்ளது. மேலும் சுமார் 1000 புத்தகங்கள், 10 கம்ப்யூட்டர்களை நமக்கு வழங்கி புதியதாக ஒரு நூலகமும் கணினி அறையும் அவர்கள் தலைமையில் சிறப்பு விழா நடந்தது. இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாகும். இந்த வருடம் நம் பள்ளிக்கு ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கி தருவதாக கூறியுள்ளனர். அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் மாணவ மாணவிகள் கடன் கொடுத்து நன்றி தெரிவிக்க வேண்டும். நம் பள்ளியில் 6 to 8 வரை உள்ள வகுப்பறைகள் பெஞ்ச் டெஸ்க் இல்லாமல் தரையில் இருந்து மாணவ மாணவிகள் கஷ்டப்பட்டு வந்தனர். இதனை தெரிந்த நம் பள்ளியினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் ஓய்வு பெற்ற சிரஸ்தார் ஐ பொன்னிச்சாமி அவர்களும், கடங்கநேரி பஞ்சாயத்து தலைவர் திரு எஸ் வைத்திலிங்கம் பிகாம் LLB அவர்களும் இணைந்து பழைய மாணவர்களிடமிருந்து பெற்ற நன்கொடையின் மூலம் பெஞ்ச் டெஸ்க் செய்து மாணவர்களின் குறையை போக்கினர். ஆகையால் மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்வி வளர்ச்சி. 2014-15ஆம் கல்வி ஆண்டில் SSLC பரீட்சை 294 பேர் எழுதினார்கள். அதில் 286 பேர் தேர்ச்சி அடைந்து SSLC-யில் 400 மேல் 80 மாணவர்கள்
மதிப்பெண் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் மதிப்பெண் 491 2 மாணவிகள் பெற்றனர் என சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பிளஸ் டூவில் முதல் மதிப்பெண் 1200க்கு 1097, இரண்டாவது மதிப்பெண் 1200க்கு 1077 பெற்று நம் பள்ளி பெருமை சேர்த்தனர். SSLC பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள், ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் எடுத்த புள்ளி விவரங்கள். கணித பாடத்தில் திருச்சி பிரபு ஆசிரியர் 3 மாணவரையும், செல்வி எஸ் முத்துலட்சுமி 1 மாணவரையும், மொத்தம் 4 மாணவர்கள் 100க்கு 100 கணித பாடத்தில் தேர்ச்சி பெற்றனர். சயின்ஸ் பாடத்தில் திரு KP சந்திரபாண்டி ஆசிரியர் 3 மாணவர்களையும், திரு R சம்பத் ஆசிரியர் 2 மாணவரையும், திரு CS சரவணன் 2 மாணவரையும், திரு S பொன்குமரன் ஆசிரியர் 2 மாணவரையும், திருமதி M கல்பனா 4 மாணவியையும், திரு M செல்லத்துறை ஆசிரியர் 4 மாணவர்களையும், மொத்தம் 17 மாணவர்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வைத்தனர். சோசியல் சயின்ஸ் பாடத்தில் திரு அழகன் ஆசிரியர் 8 மாணவர்களையும், திருமதி S கலைவாணி ஆசிரியர் 7 மாணவர்களையும், திருமதி சர்வதி ஆசிரியர் 7 மாணவர்களையும், மாணவர்கள் மொத்தம் 22 மாணவர்களை 100க்கு 100 சமூக அறிவியல் பாடத்தில் எடுக்க வைத்தனர் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் மாணவ மாணவிகளின் தேர்ச்சியை அதிகப்படுத்தும் எண்ணத்துடனும் அதிக மதிப்பெண் எடுக்க வைப்பதற்காகவும் காலையிலும் மாலையிலும் சனிக்கிழமையிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பின்தங்கிய மாணவ மாணவிகள் நலன் கருதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் பாரத் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. வருடம் பள்ளிக்கு நாட்டுகளுக்காக பரிசாக அன்பளிப்பாக திரு தங்கவேல் அவர்கள், தங்கவேல் ஜுவல்லரி சங்கரவேல் அவர்களால் நம் பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்கள் ரூபாய் 10,000 திரு பி பாலமுருகன் மேனேஜிங் சென்னை அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் 1000, பால்பாண்டி பேரரசர் பஞ்சாயத்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பல வருடங்களாக பிள்ளைகளுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் நம் மாணவ மாணவிகள் தரப்போக்கு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டு இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்கப்பட்டது. வகுப்பில் 30 மாணவர்கள், 7th ஸ்டாண்டர்டில் 31 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த வருடம் SSLC பொதுத் தேர்வு நம் பள்ளியில் நடைபெற உள்ளது. எக்ஸாமினேஷன் சென்டர் வாங்குவதற்கு உதவியாக இருந்த நமது மாவட்ட கல்வி அலுவலர் திரு S MA MD அவர்களுக்கும், நமது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு TG ராஜேந்திரன் அவர்களுக்கும், மேலும் இதற்காக பெரும் உதவி புரிந்த அம்மா பேரவைத் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டு நம் பள்ளியில் +2 பொதுத் தேர்வும் நடைபெறும் என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு நம் பள்ளியானது தென்காசி கல்வி மாவட்ட அளவில் முதலிடத்தில் வெற்றி வாகை சூடி வருகிறது. ஃபுட்பாலுக்கு ஸ்டேட் லெவலில் ஒரு மாணவி தேர்ந்தெடுக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டில் வெற்றி பெற்ற நிலவரம் பற்றி நம் பள்ளியின் PET ஆசிரியர் சிவகுமார் அவர்கள் தங்கள் அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் தங்கள் அறிக்கையில் தெளிவாக கூறுவார்கள் என கூறி விடைபெறுகிறே. நன்றி, வணக்கம். சம்பந்தமான ஆண்டறிக்கையை வாசிக்க நமது உடற்கல்வி ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களை நம்முடன் அழைக்கிறேன். 2015-2016 ஆண்டிற்கான உடற்கல்வி ஆண்டறிக்கையை தங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 2015-16 கல்வி ஆண்டினுடைய விளையாட்டுக் குழு தலைவராக தலைமை ஆசிரியர் அவர்களும், செயலராக விளையாட்டு ஆசிரியர்கள் சிவகுமார், செல்வகுமார் ஆகியோரும், மாணவ பிரதிநிதிகளாக அருண்குமார் 12th A, கபிலன் 9th C, சத்யா 11th A, முத்துலட்சுமி 10th ஆகியோர் செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த கல்வியாண்டில் நமது பள்ளியினுடைய விளையாட்டு வளர்ச்சி, போட்டிகளில் கலந்து கொள்ளுதல் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குதல் வகைக்கு பள்ளியிலிருந்து நிதி சுமாராக ஒரு 60,000 ரூபாயும்,
ஆசிரியர்களினுடைய நன்கொடையாக 18,000 ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. இத்தொகையில் விளையாட்டு உபகரணங்கள் 32,000 ரூபாய்க்கும் விளையாட்டு வளர்ச்சிக்காக சுமார் 5,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மீதம் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள சென்று வரும் தீய செலவினமாக 32,500 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் நமது பள்ளியினுடைய ஆண்டு இறுதி விளையாட்டு விழாவிற்கு திரு வி தங்கவேலு பிஎஸ்சி தங்கவேலு ஜுவல்லரி சங்கரங்கோயில் அவர்கள் போட்டிகளுக்கான அனைத்து பரிசுகளையும் அன்பாக வழங்கி வருகிறார்கள். இது நமது பள்ளிக்கு அவர்கள் செய்யும் மிகுந்த சிறப்பாகும். இந்த வருடம் நமது பள்ளி ஜோனல் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் ஆகிய லெவலில் அதிகமான பரிசுகளை பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளது. ஜோனல் லெவலில் நடந்த போட்டியில் ஜூனியர் மாணவர்களுக்கான கால்பந்து போட்டியில் முதலிடத்தையும் சீனியர் மாணவர்களுக்கான கால்பந்து போட்டியில் முதலாவது இடத்தையும் சூப்பர் சீனியர் மாணவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் முதலாவது இடத்தையும் ஜூனியர் மாணவர்களுக்கான கபடி போட்டியில் முதலாவது இடத்தையும் சீனியர் மாணவர்களுக்கான கபடி போட்டியில் இரண்டாவது இடத்தையும் ஜூனியர் மகளிருக்கான கொக்கோ போட்டியில் இரண்டாவது இடத்தையும் சீனியர் மாணவிகளுக்கான கொக்கோ போட்டியில் முதலிடத்தையும் சூப்பர் சீனியர் மாணவிகளுக்கான கொக்கோ போட்டியில் முதலிடத்தையும் ஜூனியர் மாணவிகளுக்கான ஃபுட்பாலில் முதலிடத்தையும் சீனியர் மாணவிகளுக்கான ஃபுட்பாலில் முதலிடத்தையும் சூப்பர் சீனியர் மாணவிகளுக்கான ஃபுட்பாலில் முதலிடத்தையும் பெற்று நம் பள்ளி சாதனை படைத்துள்ளது. மேலும் ஜோனல் லெவலில் நடைபெற்ற தடகள போட்டிகளில் மிகுதியான பரிசுகளை நம் பள்ளி பெற்று ஜோனல் சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளது. மேலும் மாவட்ட அளவில் கல்வி மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் ஜூனியர் மாணவர்களுக்கான கால்பந்து போட்டியில் முதலாவது இடத்தையும் சீனியர் மாணவர்களுக்கான கால்பந்து போட்டியில் இரண்டாவது இடத்தையும் சூப்பர் சீனியர் மாணவர்களுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் இரண்டாவது இடத்தையும் ஜூனியர் கபடி போட்டியில் இரண்டாவது இடத்தையும் சீனியர் கேர்ள்ஸ் கொக்கோ போட்டியில் முதலாவது இடத்தையும் சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் கொக்கோ போட்டியில் முதலாவது இடத்தையும் ஜூனியர் மாணவிகளுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் இரண்டாவது இடத்தையும் சீனியர் மாணவிகளுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் முதலாவது இடத்தையும் சூப்பர் சீனியர் மாணவிகளுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் முதலாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். மேலும் கல்வி மாவட்ட அளவில் நடைபெற்ற தனிநபர் விளையாட்டுப் போட்டிகளில் மாணவிகள் அதிகமான பரிசுகளை பெற்று கல்வி மாவட்ட அளவிலான சாம்பியன்ஷிப் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மண்டல அளவில் நடைபெற்ற சீனியர் மாணவிகளுக்கான கோகோ போட்டியில் முதலிடத்தை பெற்று நம் பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் சூப்பர் சீனியர் மாணவிகளும் கோகோ போட்டியில் முதலிடத்தை பெற்றனர். சீனியர் கேர்ள்ஸ் ஃபுட்பால் போட்டியில் நமது பள்ளி மண்டல அளவிலான போட்டியில் முதலிடத்தையும் சூப்பர் சீனியர் மாணவிகளுக்கான கால்பந்தாட்ட போட்டியில் மூன்றாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தது. மேலும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு இடையே நடைபெற்ற தனிநபர் விளையாட்டுப் போட்டிகளில்